ஹை கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. நான் உங்க கவி, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கவிஸ்க்கு நைட் ரைட்ஸ். என்ன சொல்லியோ இது என் தம்பி மௌனிஸ். கைஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, என் வண்டியில பிரேக் பேட் போயிடுச்சுன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஏன்னா கதறி இருக்கேன், ஒரு 5 டைம் மாத்திருக்கேன்னு சொல்லிட்டு. அது வந்து ஒவ்வொரு டைமும் நான் ஷோரூம்லேயே கொடுத்து மாத்துறதுனால ஒரு பிரேக் பேடு முன்னாடியோ பின்னாடியோ மாற்றும் போது 2500 வரும். அதுக்கு ஒரு சொல்யூஷனா இப்போ வந்து நான் ஒரு இன்ஸ்டாகிராம் ஒரு பேஜ் பார்த்து நான் இதை ஆர்டர் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்துரும், அதுக்கப்புறம் நான் எங்க பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்றேன். இதான் கைஸ் அந்த ஸ்டோர் 66 BHP கேரளாவில் இருக்கு இந்த ஸ்டோர். இதுதான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். கூட ஏதோ காம்ப்ளிமெண்ட் ஏதோ கொடுத்துருக்காங்க, பேக் ப்ரோ கொடுத்துருக்காங்க கைஸ். ஒயிட் கலர் நல்லா இருக்கு, வண்டி கலர்லயே இருக்கு. இதை நானும் என் தம்பியும் சேர்ந்து இப்போ நாங்கள் வீட்லயே எப்படி ஈஸியா ஃபிக்ஸ் பண்றது, நீங்க எப்படி வீட்டில் ஒருத்தர் உட்காந்து மாட்டீங்க எப்படி மாட்டீங்களோ அதே மாதிரி தான் நானும் என் தம்பியை உட்காந்து மாட்டுப்போம். தொடர்ந்து பார்ப்போம், இருங்க வெயிட் பண்ணுங்க வரேன். இது நல்லா இருக்கு, குவாலிட்டி பார்த்தாலே தெரியும். நல்ல பிரீத்தபிள் மெட்டீரியல்ஸ். மூச்சு விட்டோம்னா கண்ணாடி போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாகு மிஸ்ட் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகாது. சரி, இது பிரிச்சாச்சு. நீ அடுத்து எப்படி மாட்ட போறன்ற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கன்டினியூ பண்ற வீடியோவை. இதுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. ஒரே ஒரு நோஸ் பிளேயர் மட்டும் இருந்தா போதும். அது கரெக்டா கையால தெரிஞ்சா போதும். ஃபர்ஸ்ட் இந்த பின் லாக் இருக்கு இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் அந்த பின் லாக்கை அன்லாக் பண்ணிடுங்க. கொஞ்சம் கடினமா தான் இருக்கு. இதுல பஜாஜ்ல கேக்கிங்ல எல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி சிஸ்டம் வராது. அதுல வெறும் இந்த கிளாம்ப் இல்லாம ஸ்ட்ரைட்டா இருக்கும், ஈஸியா வந்துடும். அடுத்து என்ன பண்றீங்கன்னா, இதே நோஸ் பிளேயரை பிரேக் பேடுக்கு இடையில வச்சு நல்லா இது பண்ணீங்க. க்ளோஸ் அப் ஆகும், காட்டுங்க. இந்த சிலிண்டர் இருக்கு இல்லையா, அது உள்ள போகணும். உள்ள போற தெரியுதான்னு பார்த்தீங்க, கொஞ்சம் க்ளோஸ் அப்ல. இப்ப நம்ம புஷ் பண்ண அது உள்ள போகணும். அது எதுக்கு உள்ள போகணும்னா, இதை ஃப்ரீயாக்கி விட்டோம்னா ஈஸியா அடுத்த பிரேக் பேட் போட்டுக்கலாம். இது பழைய பிரேக் பேட்ல இப்படி பண்ணிக்கோங்க. புது பிரேக் பேட் வச்சு இப்படி பண்ணணும்னு ட்ரை பண்ணீங்கன்னா புது பிரேக் பேட் டேமேஜ் ஆகும். அடுத்து இந்த இது வண்டி சூடா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சுட்டு வைக்குது. அடுத்து இந்த இது வந்து நம்ம வெளியே எடுக்கணும். இதுதான் ஒரு டாஸ்கே. என்ன சுத்தியில ஒரு இந்த மாதிரி பின்னு, நான் வந்து பாத்தீங்கன்னா ரிவீட் எடுக்கிறது அடிச்சிருக்கேன், நம்பர் பிளேட்டுக்கு வர்றத. இது எடுத்து இந்த ஹோல் கலர்ஸ் அப்படியே ஜென்டலா 2 தட்டு அந்த சைடு இது கழண்டு வந்துடும். ஏன் சுத்தியில வச்சு நம்ம தட்டுறோம்னா, இந்த பின்லாக் மாதிரி இருக்கு, பின்லாக் இல்ல, ஒரு லாக் மாதிரி சிஸ்டம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது உள்ள போய் நல்லா ஜாம் ஆயிக்கும். வண்டி வைப்ரேஷன்ல ரன்னிங்ல இது கழண்டு கூடாது அப்படிங்கிறக்கோசரம் ஈஸியா 2 பழைய பிரேக் பேடு கழண்டு வந்துருச்சு. அண்ணனோட ஓட்டை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பிரேக் பேடானே யாருக்காவது சந்தேகம் வரும் இருக்கு காய்ஸ், இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். வந்து வேண்டாம், இருங்க புது செட் வருவோம். இது நல்லா பளபளன்னு இருக்கு பாருங்க, சிவப்பு கலர்ல இருக்கு. நீங்க சில பேர் என்ன வேணா டேஸ்ட் போடுவாங்க, டேஸ்ட் எல்லாம் போட தேவையில்லை. ஒரு 1 or 2 கிலோமீட்டர்ஸ்ல அதே வந்து பாத்தீங்கன்னா உடச்சி தேஞ்சிடும். டேஸ்ட் போடுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. ஆனா இந்த மற்ற பிரேக் தொடும்போது, இந்த பிரேக் பேட் தொடும்போது நல்லா வலுவலுன்னு இருக்கு. பிரேக் பிடிக்குமான்னு தெரியல. அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் இந்த சைடு இருக்கு எப்படி சேர்க்கணும்னா, ஒரு ஸ்ப்ரிங் சிஸ்டம் மட்டும் கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஸ்ப்ரிங் கிடையாது, சின்னதாக ஒரு சிஸ்டம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கை மூலியமாவே இப்படி புஷ் பண்ணோம்னா உள்ள போகும் அந்த சப்போர்ட். ஏபிஎஸ் கேபிள் மட்டும் பத்திரம் நண்பர்களே. வண்டி கொஞ்சம் இல்லை, ரொம்பவே சூடா இருக்கு, அதனாலதான் கை வைக்கிறதுக்கு பயமா இருக்கு. சின்ன பக்கம் தள்ளிட்டு இந்த பிரேக் பேட் உள்ள கொண்டு போகணும். வீட்லயே நம்மளே மாட்டலாமா இந்த வண்டிக்கு, இல்ல எப்படி? மாட்டலாம், அனுபவம் வேணும் தான். ஆனா இது மற்ற வண்டி மாதிரி ஈஸியா எல்லாம் போறது இல்லை. ஆமா கைஸ், கிளிப் ஆட் பண்ற பாருங்க, அப்ப தெரியும் நாங்க எவ்வளவு நேரம் போராட்டம் பண்ணிட்டு இருந்தோம்.
டிஎஸ்லயே ஈஸியா மாத்திட்டேன். ஆனா இதுக்கும் அதுக்கும் சேம் கேலிஃபயர் மாதிரி தான் இருக்கு. ஆனா டிஸ்கோட எம்எம் மாதிரி முடிஞ்சா பேக் முடிஞ்சா தேய்ச்சதும் போட வேண்டியதா இருக்கு. அதையும் பாத்துக்கோங்க பிராண்ட். முடிஞ்சு அங்கிட்டு இருந்தா அந்த பின்ன லாக் எடுத்துருந்தா முடிஞ்சு போயிடுச்சு சொல்ல போயிடுச்சு. ஃபுல்லா உள்ள போகணும் ப்ரோ. இதை போடுறது இப்ப ஈஸி, எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஓட்டையே இல்லைங்க சொல்லுங்க. வந்துருச்சு பிராண்ட். ஆச்சா இந்த டயர் ஒரே சுத்து. ஓகே தானே? ரைட்டா தான் இருக்கு. ஒரு வழியா நாங்க பட்ட கஷ்டத்துக்கு பின்னாடி பிரேக் பேடை மட்டும் மாத்தி முடிச்சிட்டோம். அடுத்து நீ ஃப்ரண்ட் ஏர் இருக்கு, அது எப்படி போனதில்ல, அது ஈஸியா மாட்டிடுவோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இது எப்படி சார் அதே மாதிரி தான் கட்டணுமா? எல்லாத்துக்குமே சேம் ப்ரொசீஜர் தான் சார். நோ ரிஸ்க் நோ ஃபன். ஒண்ணுமே பண்ண முடியாத நிலை இருக்கு. இதுல எல்லாம் பேட் அப்படியே இருக்கு, இது மாத்தி ஆகணுமா? பேட் தேடியா? இது வருங்க. அவட மக்கா இங்க வரும் டைம்ஸ். அப்ப ஃப்ரண்ட் அப்படியே விட்டுருவோமா? தேர்ந்து வச்சுனா மாத்திக்கலாம். அது புதுசு இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வாங்க. அதுக்கு எவ்வளவு திக்னஸ் மாறுதுன்னு பார்ப்போம். பாதி இருக்கு, முக்காவாசி இருக்குங்க. முக்காவாசி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்ப வந்து ஃப்ரண்ட் வேண்டாம். ஃப்ரண்ட் என்ன மாத்த வேண்டும்? இது ஒண்ணு மாத்திரமா? ஃப்ரண்ட் என்ன மாத்த வேணும்னா டயர் தான் மாத்த வேணும். சரி, அப்ப இந்த பேடு இருக்கட்டும். பேட இதே போட்டுரு. இதே போட்டலாமா? அதான பத்திரம் எடுத்து வச்சிருங்க. இப்ப தெரிஞ்சிருந்துச்சுன்னா கழட்டி பார்த்ததுக்கு அப்புறம் அதை அன்பேக் பண்ணிருக்கலாம். சரி, அப்படி பாக்ஸ்குள்ள போட்டு எடுத்து போயிடலாம். பாருங்க, இதுல லாக் ஆகுறது நல்லா தெரியுதா? அப்ப என்ன அது லாக் ஆகலைங்கயா? இதுல தெரியுது, பின்னாடி தெரியல அப்படின்னு. லாக் ஆகுதுன்னு சொன்னா வண்டியோட மனசு போயிருது ப்ரோ. முன்னாடி பிரேக் பிடிங்க. பிரேக்கை பிடிக்கணும். ஒரே ஒரு பிரஷ் என்ன ஃபுல்லா உள்ள போகுது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கிளட்ச் மாதிரி இருக்குது பிரேக். மறுபடியும் இல்ல வேற டூல்ஸ் பாக்ஸ் 1 2 3 4 கல்லு தெரியல, மாட்டினது தெரியல. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. என்ன நான் சொல்றேன், முடிஞ்சா அப்படியே முடியல. அவசரப்பட்டு எங்கே கிளிப்பு போட போறாங்க. கிளிப்பு போறதுக்கு முன்னாடி ஒன்று ரெடி வைக்கணும் கைஸ். என்ன லாக் ஆகலையா? ஆகாய்ச்சா? இப்போ கிளிப்பு போடலாம். அவ்வளோதான் கைஸ். 2 பிரேக் பேட் வேணும், முடிஞ்சு. ஜோபர் இந்த லட்சணத்தில் இருக்கிறது. இது வந்து பேக் சைடுங்க, ரொம்ப நாள் மாச்சு. ஆனா இன்னைக்கு இருக்கு, ஓட்டலாம், தப்பு இல்ல. சரி விடுங்க. இந்த திக்னஸ் எங்க இருக்கு, இந்த திக்னஸ் எங்க இருக்கு பாருங்க. கையில அவ்வளவுதான். இத்துடன் இந்த வீடியோ முடிவரை போகிறது. பின்னாடி பிரேக் பேட் மாட்டுவதற்குள்ள சாங் இருந்துச்சு. சாதாரண இனிமேல் வந்து நீங்க வீட்டுல மாட்டணும்னா பொறுமை வேணும். இது இல்லாம கொஞ்சம் டைம் வேணும், பயம் இருக்கக்கூடாது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்களே பிரிச்சிருக்கோம், அதனால வந்து எங்களுக்கு கொஞ்சம் பயம். அவன் வந்து எல்லா வண்டியும் பிரிச்சிருப்பான் மேக்சிமம். இந்த வண்டி இது வரைக்கும் நானும் பார்த்தது இல்லை, அவனும் பார்த்தது இல்லை. சரி, ட்ரை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பிரச்சனை, அடுத்த நாங்களே மாட்டிருக்கோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Himalayan 450 வச்சிருக்கோம் உங்களுக்கு. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். மௌனிஸ் வாங்க உள்ள, அவன் லைட் போட்டுருக்கான், அதனால அவனுக்கு. ஓகே கைஸ், பாய். நானும் மௌனிஸ் விடைபெறுகிறோம். நானும் போய் சாப்பிட்டு தூங்குற, வீட்டுக்கு போயிட்டு அவனும் சாப்பிட்டு தூங்கட்டும். மணி நல்லரவு 12 ஆயிடுச்சு. 12 மணி ஆகி போச்சு. இந்த வீடியோ வர்றதுக்கு இன்னும் 1 வாரம் ஆகும் நாங்க எடுக்கிறதுல இருந்து. ஆமா, கூடி சீக்கிரம் போட்டுருவேன். சொல்ல முடியாது, 2 நாள்ல ஹோட்டல் போட்டுருவாரு. ஆமா. ஓகே கைஸ், பாய். அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய் பாய்.